நாம் தமிழர் கட்சியை நம்பி பல இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய உழைப்பெல்லாம் விரயமாகக்கூடிய வகையிலே சீமானுடைய செயல்பாடு இருக்கிறது. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய தேன்மொழி அவர்கள் இந்த தேர்தலில் நிற்பாங்க. ஆனால் அடுத்த தேர்தலில் அவங்க இந்த கட்சிக்குள்ளேயும் இருக்க மாட்டாங்க, அந்த ஏரியாவிலையும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சாந்திங்கிறவங்க ஏற்கனவே இருந்தாங்க. அவங்க எங்கே இருக்காங்க இப்போ? ஆக நாம் தமிழர் கட்சியில் முன்னாடி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வினோத் அவர்கள் இப்போ அந்த நாம் தமிழர் கட்சியில் இல்லை. அப்போ இது ஒரு வந்துட்டு போகிற இடமா தான் இருக்குது. அதாவது பழைய தம்பிகள் போவார்கள், புதிய தம்பிகள் வருவார். நிச்சயமாக சொல்லுவாங்களே, பழைய வேட்பாளர்கள் போவார்கள், புதிய வேட்பாளர்கள் வருவார்கள். அரசியல் வியாபாரம், அவ்வளோதான். இதை வச்சு சீமான் விருப்பம்னு கேட்டெல்லாம் யாரையும் நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ ஆட்களை இவர் தேர்வு பண்ணுறதே கிடையாது. அரசியல் விதிமுறைகளெல்லாம் மீறி தவறான அரசியலை சீமான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு துரைமுருகன் பல சித்து வேலையில் செய்திருக்காரு. இதில் துரைமுருகன் பாஜகவுடைய கள்ள தொடர்பாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு.